ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேட்க போகிற கேஸ் கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே காலம் எங்கே போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இப்படியெல்லாம் ஒரு மிருகங்கள் இருக்கா, இந்த மிருகங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, இந்த மாதிரி நம்மளை கண்டிப்பாக யோசிக்க வைக்குங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் முக்கியமான விஷயமே அந்த 5 வயசு பையன், அதுவும் ஆசை ஆசையாக ஸ்கூலுக்கு சேர்ந்து சரியாக ஒரு 6 நாள்லையே இப்படி ஒரு கொடூரமான விஷயம் அந்த பையனுக்கு நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெற்றோருமே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த குற்றத்தை செஞ்ச இந்த மிருகத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத க்ரைமை ஃபுல்லாக கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான க்ரைமை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சம்பவம் பீகார் மாநிலத்தில் இருக்க ஜனாபத் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது தாங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி. அதாவது இது ஒரு ப்ரைவேட்டுக்கு சொந்தமான, பசங்க எல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பாடு எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. அங்கே படிச்சுக்கிட்டு அங்கே இருக்க ஸ்கூல்லையும் அவங்க வந்து படிப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க எல்லாருமே தங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும், ஏன்னா நம்ம தான் கிராமத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்க நிறைய பேர் அவங்களோட பசங்களை இந்த போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி தான் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் தன்னோட 5 வயசு பையனை இந்த போர்டிங் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்க பல கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களோட பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும், இந்த ஸ்கூலில் படித்தா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா வரும், ஏன்னா இந்த போர்டிங் ஸ்கூலில் அவங்களுக்கு ரூம்ஸும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் அங்கே ஃபுட்டும் கொடுத்துருவாங்க, ஸ்கூலும் இருக்கிறதுனால அங்கேயே அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் கிடைக்கும், டெய்லி வீட்டுக்கு வரணும், ஸ்கூலுக்கு போகணும், அந்த ட்ராவல் டைமு. ஸோ சில டைம் வந்து ஸ்கூல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேரால் அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் இந்த போர்டிங் ஸ்கூலில் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி நிறைய பேர் அந்த பசங்களை அங்கே அட்மிஷனும் பண்ணுறாங்க. இந்த போர்டிங் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படின்னா, அந்த போர்டிங் ஸ்கூலில் எப்போது லீவ் வருது, இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ் விடுறாங்கன்னா அப்போ மட்டும்தான் இந்த பசங்க வீட்டுக்கு போவாங்க. மீதி இருக்க நாட்கள் எல்லாமே இந்த போர்டிங்கில் ஸ்டே பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் படிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருந்திருக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 வயசு பையனை அதே ஸ்கூலில் வந்து யூகேஜியில் வந்து அட்மிஷன் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் அந்த பையனோட அண்ணனும் படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மூத்த பையனையும் நம்ம அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோம், 2வது பையனையும் அங்கேயே போட்டோன்னா 2 பேரும் நல்லா படிப்பாங்க, நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா பசங்க ஃப்யூச்சர் நல்லா வரும் அப்படின்னு நம்பி தான் இவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 5 வயசு பையனுக்கு யூகேஜி அட்மிஷனை போட்டிருக்காங்க. ஸோ பையனோட வயசை பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஸோ அப்போவே போர்டிங் ஸ்கூல் போடும்போது ஒரு சில பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஸோ அந்த வயசில் வந்து போர்டிங் ஸ்கூல்லாம் போய் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இருந்தாலும் இந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் பழகிடுவான், அண்ணனும் அங்கே தான் இருக்கான், ஸோ கொஞ்சம் வந்து பிடிவாதம் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அட்மிஷன் போட்ட அதே அன்னைக்கு அந்த ஹாஸ்டலில் அந்த பையனை விட்டுட்டு போகிறாங்கங்க. இப்படியே வந்து அந்த பையனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஒரு 4-5 நாள் ஆகுதுங்க. 4-5 நாள் அவங்க பேரண்ட்ஸும் சரி பசங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம், சம்பாரிச்சாதான் நம்ம ஹாஸ்டல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியும், இந்த மாதிரி யோசிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரியாக பார்த்தோன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு விடிய காலையிலேயே அந்த அப்பாவோட நம்பருக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ அந்த ஃபோன் நம்பரை பார்த்ததுமே அவர் ரொம்பவே பதறி போகிறாரு. ஸோ பையனுக்கு என்ன, ஒரு வேளை ஏதாவது கொண்டு போய் விட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ, இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்த யோசிக்கிறாங்க. அந்த மேனேஜர் வந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு, சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, சீக்கிரமாக உங்கள் பையனோட ஹாஸ்டலுக்கு கிளம்பி வாங்க, ஃபோனில் நிறைய விஷயத்த சொல்ல முடியாது, எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட இந்த சின்ன பையனோட அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் வந்து அம்மாவை நினச்சி ஏங்கி அழுதுட்டு இருந்து ஏதாவது காய்ச்சல் எதுவும் வந்திருக்குமோ, உடம்பு முடியாமல் ஏதாவது போயிருக்குமோ, இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே வீட்டில் இருந்து கிளம்பி ரொம்பவே பரபரப்பாக அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அவங்க அந்த ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸ்க்கு போகிற வரைக்கும் தன்னோட பையனுக்கு ஏதோ ஆயிருக்காது, ஏதோ ஃபீவராக இருக்கும், இல்லை ஏதாவது அடம்பிடிப்பானாக இருக்கும், இந்த மாதிரி தான் அந்த அம்மா அப்பாவும் நினச்சிக்கிட்டு போயிருக்காங்கங்க. ஆனால் அந்த ஹாஸ்டலோட அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா,
அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க பார்த்தப்போ, அவங்க பார்த்த அந்த காட்சி, அந்த அம்மாவையும், அப்பாவையும் அப்படியே ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்கள யோசிக்க வச்சிருக்கு. அதாவது இந்த மேனேஜர்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணார் இல்லையா இவங்களுக்கு, அந்த நபர் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க சோஃபால இந்த 5 வயசு பையனை தன்னோட மடியில் வச்சிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இதில் என்ன அவங்க மிரண்டு போகிற அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஸோ அதில் தான் முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது. அதாவது அந்த நபர் இந்த பையனை கையில் அப்படி வச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனோட தொண்டையிலேருந்து ரத்தம் வழிகிறத அந்த பையனோட அம்மா பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த பையன் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேருந்து ரத்தம் வர்றதையும் பார்க்குறாங்க. இப்படி ஒரு குழந்தைய பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு எப்படிங்க இருக்க முடியும்? தன்னோட பையனை நல்லா நடந்து போகிற அளவுக்கு தான் அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் இந்த மாதிரி ரத்தம் வழிகிறத பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸால் தான் அங்கே தாங்க முடியும்? ஒரு செகண்ட் அந்த அம்மா என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. அடுத்த செகண்டே தன்னோட பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாங்க. அப்போ தான் கழுத்தில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கிறதும் அந்த காயத்துலேருந்து ரத்த வலியிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பையன் போட்டிருந்த ஷார்ட்ஸ்குள்ளேருந்து ரத்தம் வந்துச்சுன்னு. அந்த அம்மா அதை உள்ளே என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப தான் அந்த பையனோட ப்ரைவேட் பார்ட் வெட்டப்பட்டிருக்கதை பார்க்குறாங்க. இதை பார்த்த அந்த அம்மாவுக்கு அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியல. 5 வயசில் இவன் இந்த அளவுக்கு இவனை கொடூரமாக தாக்குறதுக்கு இவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? கூடவே வந்து அந்த சின்ன பையனோட கை, கால், வயிறுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சு அவனை திரும்ப திரும்ப குத்தி அவனை ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ண எல்லா தடயங்களுமே அந்த பையனோட உடம்புல இருந்திருக்கு. கூடவே அந்த பையனோட உடம்புல கடுமையான நகைக்கீறல்களும் இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்படி நம்மளோட குழந்தைய ஒரு ஹாஸ்டலில் நம்ம சேர்த்து விட்டு வந்திருக்கோம். திடீர்னு கூப்பிடுறாங்க, போய் பார்க்கும்போது நம்ம குழந்தை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததுன்னா நம்மளால் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? அப்படியே அவங்க வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல உட்காடுறாங்க. தன்னோட பையனுக்கு என்ன நடந்துச்சு, அவனுக்கு எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே இல்லை. எப்படியாவது தன்னோட பையனை காப்பாற்றிடணும், அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்ச அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹாஸ்டல்லேருந்து சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அவங்க கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்கூல் சேர்த்துருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய டெவலப்பான ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு வில்லேஜ் மாதிரி இடம் தான். ஸோ அதனால் அங்கே வந்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கே, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வராங்க. அப்படி அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பையனை யார் இந்த மாதிரி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அந்த பையனை பரிசோதனை செஞ்ச டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லேட் ஆகிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம், பையன் வர்ற வழியிலே இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு யூகேஜியில் அட்மிஷன் போட்டு 1ஆம் தேதி விட்டுட்டு வரோம், 6ஆம் தேதி நம்ம பையன் இப்படி குத்துயிருமா கொலையுயிருமா கிடந்தா எந்த பேரண்ட்ஸால் தாங்க முடியும்? இருந்தாலும் எப்படியாவது தன்னோட பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்ச அவங்களோட நம்பிக்கை அந்த இடத்துலையே நொறுங்கி போச்சு. இதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த பையனோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ரொம்பவே வந்து கோவப்படுறாங்கங்க. ஏன்னா ஒரு ஹாஸ்டலில் நம்ம வந்து நம்பி தான் பசங்களை சேர்த்து விட்டுட்டு போகிறோம், அவங்க தான் நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அங்கேயே இந்த மாதிரி ஒரு கொடூரம் தன்னோட பையனுக்கு நடந்திருக்குன்னா யாரால தான் தாங்கிக்க முடியும்? உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஹாஸ்டலோட ஓனர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களை நம்பி தான் உங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கோம், உங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக தான் விட்டுட்டு போனோம், அப்படி இருக்கும்போது என்னோடய பையனுக்கு எப்படி இப்படி நடந்துச்சு, யார் என் பையனை இப்படி கொடூரமாகவும் இப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூடவே அந்த ஹாஸ்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் நாங்கள் பார்க்கணும். கூடவே இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு, அந்த பையனும் இறந்துட்டா அப்படின்னும் போது போலீஸ்க்கும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்கக்கூடிய இந்த போர்டிங் ஸ்கூலுக்கு போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸும் வந்து அவங்க பேரண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் வந்து எப்படி நடக்குது, யாரெல்லாம் இன்சார்ஜ், யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் கிளாஸ் நடத்துகிறாங்க,
சம்பவம் நடந்த அன்னைக்கு யாரெல்லாம் அங்க இருந்தாங்க? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க கேட்குறாங்க. இது எல்லாமே அந்த ஹாஸ்டலோட ஓனரா இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அங்க நடந்த இன்சிடென்ட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. அதனால அவர்கிட்ட பதிலுமே இல்ல. ஸோ ஓனருக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னாலுமே, இப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேனேஜர்ன்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணாரு இல்லையா? அவர் தான் வந்து இந்த பையன ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த பையன ஒரு ரூம்லேருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. அதனால போலீஸ் வந்து அந்த நபர பிடிச்சு விசாரிக்கிறாங்க. "எப்படி நீங்க இந்த உடம்ப பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? என்ன டைம்க்கு பார்த்தீங்க?" இந்த மாரி நெறைய விஷயத்த போலீஸ் அந்த நபர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் எப்பவுமே வந்து விடிய காலையில ஹாஸ்டல் ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போவேன். பசங்கலாம் தூங்குறாங்களா? படிக்கிறாங்களா? எழும்பிட்டாங்களா? இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறத நாங்க ரொட்டீனா வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் 6ஆம் தேதி அன்னைக்கு விடிய காலையில நான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போனேன். அப்படி ஒவ்வொரு ரூமா நம்ம வந்து பார்த்துட்டு வரும்போது தான், ஒரு ரூம்ல இருந்து வந்து ஒரு மாதிரி சத்தம் வரது எனக்கு கேட்டுச்சு. அதாவது ஒரு முனகல் சத்தம் மாதிரி வந்து கேட்டுச்சு. என்னடா இந்த ரூம்ல வந்து வித்தியாசமா ஒரு சத்தம் வருதே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூமோட கதவ தொறந்து நான் உள்ள போய் பார்த்தேன். அப்படி நான் பார்க்குறப்ப தான் இந்த பையன் வந்து தரையில வந்து ரத்த வெள்ளத்தில கிடந்தான். உடனே எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அந்த இடத்துலேருந்து அந்த பையன நான் அப்படியே தூக்கிட்டு வந்து ரிசப்ஷன் கிட்ட இருக்க சோஃபால உட்காந்துட்டு தான் அவங்க அம்மா, அப்பாவுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி எமர்ஜென்சி. நீங்க கிளம்பி வாங்க." அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். இதுதான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, அந்த மேனேஜரும் போலீஸ்கிட்ட வந்து சொல்றாரு. இத கேட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க எந்த ரூம்லேருந்து அந்த பையனோட பாடிய வந்து பார்த்தீங்க? அந்த ரூம எங்களுக்கு காட்டுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபரும் கூட்டிட்டு போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட இடத்த வந்து காட்டுறாரு. அந்த இடத்துல அந்த பையன் கீழ தரையில கிடந்த இடத்துல மட்டும் ரத்தக்கறை வந்து இருந்திருக்கு. மத்தபடி வந்து மர்ம பொருட்கள், இல்ல அந்த பையன தாக்குன மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமுமே அங்க கிடைக்கல. ஜஸ்ட்டு அந்த பையன் மட்டும் தான் அந்த ரூம்ல வந்து கிடந்திருக்கான். கூடவே என்ன பண்றாங்கன்னா, இந்த போலீஸ் டீம், ஃபொரன்சிக் டீமையும் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த பையன் கிடந்த அந்த ரூம்ல ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடயவியல் குழுவுமே வந்து நெறைய விஷயங்கள வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனா வந்து எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. அந்த பையன் பாடி கிடந்த இடத்துல இருந்த ரத்தக்கறை மட்டும் தான் தவிர, வேற எந்த ஒரு ஒரு சின்ன திங்ஸ் கூட, சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கவே இல்ல. இதுக்கு அடுத்து போலீஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பையன இங்க வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா, அந்த பையன் கிடந்த இடத்துல மட்டும் ஒரு கரை மட்டும் தான் இருக்கு. மத்தபடி எதுவுமே இல்ல அப்படின்னா, அந்த அந்த சம்பவத்த பண்ணவங்க எல்லாமே கிளீன் பண்ணிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹாஸ்டல்ல இருக்க மத்த இடத்தையுமே போய் சர்ச் பண்றாங்க. ஸோ, அங்க ஏதாவது நமக்கு இந்த சம்பவம் தொடர்பா க்ளூ கிடைக்குமா? யார் செஞ்சிருப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி கிச்சனு, அதே மாரி அந்த பசங்கலாம் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா? டைனிங் ஏரியா, அதே மாரி பாத்ரூமு, இந்த மாரி எல்லா இடத்துலயுமே போலீஸ் போயிட்டு தேடுறாங்க. அப்படி தேடும்போது போலீஸ் பாத்ரூம்குள்ள போறப்ப தான், அங்க முக்கியமான ஒரு க்ளூ போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு சில இடத்துல வந்து ரத்தக்கறை இருந்திருக்கு. கூடவே அந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய சிங்க்ல வந்து யாரோ வந்து ரத்தக்கறைய கழுவுனதுக்கான எவிடன்ஸ் வந்து போலீஸ்க்கு கிடைக்குது. அப்போ இந்த சம்பவத்த செஞ்ச அந்த நபர் வந்து யாரும் நம்மள கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம கையில அப்படிலாம் ரத்தம் பட்டிருந்துச்சுன்னா, அத வந்து கழுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிங்க்க வந்து யூஸ் பண்ண விஷயத்த அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமில் கிடைச்ச எவிடன்ஸ்க்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு வந்து ஒரு அடுத்த மூவே வந்து வருது. இதில் வந்து இந்த ஃபொரன்சிக் டீமையும் கூப்பிட்டு அங்கே கிடைக்கிற சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி அந்த சிங்க்கில் வந்து கழுவுனாங்க இல்லையா கை, ஸோ அந்த சிங்க்லேருந்து போகக்கூடிய அந்த ட்ரெயின் பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, எது வரைக்கும் போயிருக்கு, வேறு ஏதாவது அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி அந்த பாத்ரூம்லேருந்து போகக்கூடிய ட்ரெயின் பைப்லேயுமே இந்த ஃபாரன்சிக் டீம் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து போலீஸ் இன்னொரு விஷயத்த வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து அந்த பாத்ரூமில் தான் நடந்திருக்கணும். இந்த மாதிரி அந்த குழந்தையோட கழுத்தை வந்து அறுக்கிறப்போ அதில் வரக்கூடிய ரத்தத்தை கழுவுறதுக்காக அவங்க இந்த சிங்கை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ரூமில் கிடைச்ச அந்த பிளட் ஸ்டெயின்ஸை விட இந்த இடத்துல கிடைச்சது தான் அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொலை செஞ்சது யாராக இருந்தாலுமே ஒருத்தங்கள இந்த மாதிரி கொடூரமாக பண்ணும்போது வரக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது தண்ணியால் கழுவுனா மட்டும் நிற்காது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கலை. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றி கழுவியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த ஸ்டெயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து போகவே இல்லை. கூடவே வந்து ட்ரெயின் பைப்லேயுமே
நிறைய வந்து இந்த மாதிரி இரத்த கறைகள் வந்து இருந்திருக்கு. அந்த ட்ரெயின்லேயும் சரி, அந்த சிங்க்லேயும் சரி கலெக்ட் பண்ண பிளட்டோட சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கொலை செய்யப்பட்ட பையனோடதா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சைடு போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை அனுப்பியிருக்காங்க. இந்த போர்டிங் ஸ்கூலோட செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ரொம்பவே போலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த ஹாஸ்டலில் இருக்க ஒவ்வொரு இடத்தையுமே போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, சார் இதுதான் இந்த ரூமு, ஸோ இதுதான் கிச்சன், இங்கே தான் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க, இதுதான் ரெஸ்ட் ரூமு, அதே மாதிரி இங்கேருந்து போகிற ட்ரெயின் பைப்பெல்லாம் எப்படி போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒன்றொன்னா போலீஸ்க்கு அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த போலீஸ்க்கு அந்த செக்யூரிட்டி மேலேயும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் இன்சார்ஜாக பார்த்துக்கணும். அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நாங்கள் வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இந்த பையன் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த மாதிரி எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன தான் இந்த செக்யூரிட்டி போலீஸ்க்கு எவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் போலீஸ்க்கு வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு நபர்கள் மேலேயே சந்தேகம் இருக்குது. ஸோ யார் இவங்க செஞ்சுருக்கலாமா இந்த சம்பவத்தை, அவங்க செஞ்சுருக்கலாமா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிறது இல்லையா. அதனால் போலீஸ் வந்து எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து உள்ளே யாருமே தெரியாதவங்க யாரும் புதுசாலாம் வர முடியாது சார், இங்கே இருக்கவங்க மட்டும்தான் இருக்க முடியும், அந்த அளவுக்கு நாங்கள் செக்யூரிட்டி நல்லா தான் சார் பார்த்துக்குறோம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மேனேஜரும் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் எல்லாரும் என்ன சொன்னாலும் இந்த பையன் வந்து எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தக்கிட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ தான் இந்த பையனோட இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்து போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆக்குறாங்கங்க. போலீஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கேட்டாலும் அதுக்கு மேலே ஷாக் ஆகுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு 5 வயசு பையன் அவ்வளோ கொடூரமான விஷயங்களையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்படி இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த 5 வயசு சின்ன பையனை யாரோ பாலியல் ரீதியாக வன்புறுத்தி செஞ்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இயற்கைக்கு மாறான பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்த மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்குங்க. அதில் அந்த பையனோட தொண்டை பகுதியில் ஆழமான வெட்டுக்காயம் இருந்திருக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு வந்து இயற்கைக்கு மாறான பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கான். கூடவே அந்த பையனோட ப்ரைவேட் பார்ட்டும் வெட்டப்பட்டிருக்கு. அவன் உடம்புல கடிக்கப்பட்டதுக்கான காயங்கள், அதாவது அந்த பல் அச்சிருக்கு இல்லையா, ஒரு நபர் கடித்தாங்க அப்படின்னா அந்த கடிக்கிறதுக்கான காயங்களும் நிறைய இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக அந்த பையனோட உடம்பு முழுக்க ஒரு கூரிய ஆயுதம், அதாவது அது கத்தி, ரொம்பவே ஷார்ப்பான ஒரு கத்தியால் அந்த பையன் குத்தப்பட்டிருக்கான். அவனோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறது எல்லாமே இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்த போலீஸ்க்கு வந்து இதை செஞ்ச நபர் வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தரை இவ்வளவு கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ண முடியும், இந்த விஷயத்தெல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோவாக தான் இருப்பான். கண்டிப்பாக வந்து ஒரு வெறி பிடிச்ச மிருகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் கேட்டாலே தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக கேட்குறவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு நார்மலான மனுஷன் செய்வாங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரு மிருகம் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் வந்து நினைக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறமா போலீஸோட ப்ரெஷர் வந்து இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா ஒரு போர்டிங் ஸ்கூலில் ஒரு பையன் இப்படி கொடூரமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சது யார், இங்கே உடனே கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்கள் செஞ்சுருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா செக்யூரிட்டி இருக்குது, அங்கே அந்த பையன் வந்து அந்த ரூமுக்கு போயிருக்கான், இல்லை ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான் அப்படின்னா ஒரு தெரியாத நபர் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து இந்த விஷயத்தை செஞ்சது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்றதில் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த கால் பண்ணி சொன்ன மேனேஜர், அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, இது இல்லாமல் அந்த கேன்டீனுக்கு ஒரு இன்சார்ஜும் இருந்திருக்காங்க. அந்த கேன்டீன் இன்சார்ஜுக்குமே போலீஸ்க்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கான். ஸோ நிறைய விஷயத்த வந்து இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த நபர் தான் இந்த விஷயத்த செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிறைய விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நபர் மேலே ஸ்டார்டிங்லேருந்தே அங்கே இருக்க நிறைய பேர் மேலே போலீஸ்க்கு சந்தேகம் இருந்திருக்குங்க.
ஆனா, இந்த கொலைய பண்ண அந்த நபர் வந்து போலீஸ் வந்து எப்படியெல்லாம் விசாரிப்பாங்க? என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் செய்வாங்க? நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில போயிட்டோம்னா, நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால போலீஸ் கூடயே இருந்து, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரியே இருந்தா, நம்ம மேல சந்தேகம் வராது. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நபர் நெனச்சிருக்காரு. ஆனா, போலீஸ்க்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த முகேஷ் அப்படிங்கிற நபர் மேல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவங்க விசாரிச்ச விதத்துல, இந்த நபர் தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இமேஜ்ல பார்க்குறீங்க இல்லையா? இந்த நபர் தான் கேன்டீன் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டி வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்ம சொன்ன மாதிரியே போலீஸ் கூட நான் நல்லவன். ஸோ நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த மாதிரி தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ்க்கு நெறைய சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க கூடவே இருந்து, அவங்க எப்படி விசாரிக்கிறாங்க, என்னென்ன விஷயம் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி போலீஸ்க்கு இந்த நபர் மேல சந்தேகம் வர்றதுக்கும், இந்த நபர் தான் இத செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொன்னோம் இல்லையா? அந்த பையனோட உடம்புல ஃபுல்லா நெறைய நகைக்கீறல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பையன வந்து இவன் ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணும்போது, அந்த பையன் இந்த நபர வந்து கீறியிருக்கான். ஸோ அப்போ அந்த விரல் சந்துகள்ல இந்த நபரோட சதைகள் வந்து ஒட்டிட்டு இருந்திருக்கு. கூடவே இந்த நபருமே வந்து அந்த பையனோட உடம்புலயும் நெறைய கீறல் வந்து போட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த நபரோட விரல் நகங்கள்லயுமே வந்து இந்த மாரி சதைப்பகுதிகள் வந்து ஒட்டிட்டு இருந்திருக்கு. அது இல்லாம நம்ம கையில இருக்க ரத்தம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சிங்க்ல கழுவுனதுல, அந்த சிங்க் அதாவது அந்த ட்ரெயினுக்குள்ள வந்து நெறைய இந்த மாதிரி சதைப்பகுதிகள் எல்லாமே போலீஸ்க்கு வந்து எவிடன்ஸா வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஹாஸ்டல் ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த கேமராவ பார்த்தாலே அந்த டைம்ல யாரெல்லாம் போனாங்க, ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்க்கு யார் போனது, வெளியில யார் நடமாடிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் சிசிடிவி இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்காக போறப்போ தான் இந்த கேன்டீன் செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, "நீங்க ஏன் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்க சார்? நானே உங்களோட விசாரணைக்கு உதவுறேன். ஸோ வாங்க சிசிடிவி எல்லாமே பார்க்கலாம்." இந்த மாதிரி போலீஸ்க்கு ஃபேவரா பேசுற மாதிரி ஆக்டிங் குடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்படி வாண்டடா வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துறக்கூடாது, இவன விசாரிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அந்த விஷயத்துல அவன் ரொம்ப வந்து கவனமா இருக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. கூடவே வந்து போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ, இந்த நபர் தான் அடிக்கடி கீழேயும் மேலேயும் போயிட்டு வரது. இந்த மாதிரி இந்த நபர் வந்து நெறைய டைம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து சம்பவம் நடந்ததா சொல்லக்கூடிய நாள், அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி வந்துட்டு போறது எல்லாமே போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே அந்த நபர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரையும் தான் நாங்க விசாரிக்கணும். உங்கள மட்டும் விசாரிக்கக் கூடாதுன்னு சொல்லி ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட விசாரணை வளையத்துல இந்த நபரை எடுத்து விசாரிக்கிறப்ப தான், அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த நபர் ஒத்துக்கிறாருங்க. கூடவே வந்து இந்த விஷயத்த நான் தாங்க பண்ணேன். அந்த பையன கொடூரமா கொலை பண்ணது நான் தான். அப்படிங்கிறத ஆரம்பகட்ட விசாரணையிலேயே அந்த நபர் வந்து சொல்லிறாரு. அடுத்ததா அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, "எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண? ஸோ இந்த பையன இவ்வளோ கொடூரமா செய்றதுக்கு அப்படி என்ன உனக்கு இருக்கு?" இப்படிங்கிற மாதிரி விசாரிக்கையும் ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில இந்த நபர் சொன்ன விஷயங்கள் ஒண்ணொண்ணுமே எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த நபர் இந்த கொலை பண்றதுக்கான ரீசன் என்னவா தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இருக்கார் இல்லையா? அந்த கரஸ்பாண்டனுக்கும் இந்த நபருக்கும் ஒத்து போவே இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த நபர் என்கிட்ட சண்டைக்கு வராரு. என்னை எங்க பார்த்தாலும் திட்டுறது. குறிப்பா வந்து அங்க இருக்க படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடியே என்னை கேவலமா திட்டுறது, என்னை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி அவர் நெறைய விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சாரு சார். அதனால எனக்கு அவர் மேல கோவம் வர ஆரம்பிச்சது. இவர எப்படியாவது பழி வாங்கணும். இந்த ஸ்கூல நம்ம அவமானப்படுத்தணும். யாருமே இந்த ஸ்கூல்ல அவங்க பசங்கள படிக்க வைக்கக்கூடாது. இந்த ஸ்கூல மூடிறணும். இந்த மாதிரி செஞ்சா இவர் எப்படி இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டண்டா இருப்பாரு? இவ்வளோ கெத்தா எப்படி திரிவாரு? அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து அவனோட ஃபர்ஸ்ட்டு ரீசன் தாங்க. ஆனா 2வதா அவன் ஒரு விஷயம் சொன்னான் பார்த்தீங்களா? அத கேட்டா அது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அதாவது இந்த அரெஸ்ட் பண்ண இந்த நபருக்கு ஒரு 40லேருந்து 45 வயசு இருக்குங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனோட ஒய்ஃப் வந்து இவன் கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா இவன் கூட வாழ முடியல, எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இந்த நபரை விட்டுட்டு அவங்க ஓடி போயிருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி தன்னோட ஒய்ஃப் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போனது தெரிஞ்ச அந்த ஹாஸ்டலில் படிப்பாங்க இல்லையா? அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய பசங்க, சின்ன பசங்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. ஒரு 8த்து 10த்து இந்த மாதிரி பெரிய கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த கேன்டீன் செக்யூரிட்டியோட ஒய்ஃப் வந்து இவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
எப்பெல்லாம் இந்த கேன்டீன் செக்யூரிட்டிய பார்க்குறாங்களோ, அடிக்கடி கேலி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லி, இவர வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. "இவனுக்கு ஆண்மையே இல்ல. அதனால தான் இவன் பொண்டாட்டி இவன விட்டுட்டு வேற ஒருத்தனோட ஓடி போய்ட்டான்டா. இவன்லாம் ஆம்பளையே கிடையாது." இந்த மாதிரியெல்லாம் அந்த பசங்க வந்து இந்த நபர பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நபருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆகி, அந்த ஒய்ஃபும் இவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அதே மாரி இவர் 2வது கல்யாணம் பண்ண ஒய்ஃபும் இந்த நபர விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபும் இந்த ரீசனால தான் ஓடி போயிட்டா. 2வது ஒய்ஃபும் இந்த ரீசனால தான் ஓடி போயிட்டா. இவன் கூட எல்லாம் யார்றா வாழ்வா? இந்த மாதிரி டெய்லியும் அந்த நபர பார்க்கும்போது இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி கிண்டல் பண்ணதும் இவருக்குள்ள இன்னும் கோபம் அதிகமாச்சு. அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு அப்படிங்கிற மாதிரியும் 2வது ரீசனா சொல்லியிருக்காரு. இப்படி நடந்தப்ப தான் இந்த நபர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம இந்த பசங்களையும் ஏதாவது செய்யணும். ஆனா பெரிய பசங்க கூட நம்மளால சண்டை போட முடியல. ஆனா கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு பாடம் புகட்டணும். நம்மள எத்தனை நாள் இந்த மாதிரி நம்மள டார்ச்சர் பண்றாங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் பார்க்குறப்ப எல்லாமே ஏதாவது செய்யணும், செய்யணும், செய்யணும். இந்த மாதிரி அவனோட மைண்ட் செட் வந்து மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேன்டீன் செக்யூரிட்டி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரூம் வந்து இருக்கு. ஸோ அங்கே வந்து டிவி இருக்கும். அந்த வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 ஹவரோ 2 ஹவர் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைமில் அந்த குழந்தைங்கலாம் போயிட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ரூமில் வந்து நடக்கிறது. ஸோ அன்றைக்கி நைட்டும் இந்த ஆள் தான் வந்து அன்றைக்கி செக்யூரிட்டியாக அங்கே வந்து இருந்திருக்கான். அதே மாதிரி குழந்தைங்கள் எல்லாமே போயிட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் ரூமில் வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த முகேஷ் வந்து அன்றைக்கி செக்யூரிட்டியாக இருந்ததுனால யார் இப்படி சத்தம் போட்டுட்ருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறப்ப தான் அந்த ரூமில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு பசங்க எல்லாமே ஜாலியாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த முகேஷ்க்கு நம்ம இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம், யாரை வச்சு இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தான் அங்கே குறிப்பிட்ட ஒரு 10-15 பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த 5 வயசு சின்ன பையனை இந்த செக்யூரிட்டி வந்து பார்க்குறான். அப்போது வந்து இந்த 5 வயசு பையன் தன்னோட அண்ணனோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். ஏன்னா சின்ன பையன் வந்து ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் வீட்டோட சோகத்தில் அந்த பையன் வந்து அந்த டைம் தூங்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் தான் நம்மளோட டார்கெட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண இந்த முகேஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட அண்ணங்கிட்ட போயிட்டு, நீங்கள் டிவி பாருங்கள், உன் தம்பியை நான் வந்து அவனோட ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு நான் தூங்க வைக்கிறேன், நீ எவ்வளோ நேரமாக உன்னோட மடியில் நீ அவனை படுக்க வச்சிருப்ப, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை இவன் தோளில் தூக்கிட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் ரூம்லேருந்து தன்னோட ரூமுக்கு அந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த பையனை இவன் தூக்கிட்டு போகும்போதே இவனோட மோட்டிவ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு இவனோட ரூமுக்கு போனதுமே அந்த பையனை இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அந்த பையனை கடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வெறி நாய் கடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சின்ன குழந்தைய போட்டு நாய் மாதிரி கடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தான் இயற்கைக்கு மாறான முறையில் அந்த பையனை பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் செஞ்சுருக்கான். இது ரொம்பவே அசிங்கமான கொடூரமான முறையில் அந்த குழந்தைக்கு அவன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நாய் வந்து ஒவ்வொரு விஷயமாக செய்யும்போது, எதனால் இவன் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறான், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட புரியாமல் அந்த சின்ன குழந்தை அழுது கதற ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த வெறி பிடிச்ச நாய் எதுக்காக அந்த பையன் அழுகுறான், நம்ம அவனை என்ன ஒரு கொடூரமான விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கவே இல்லைங்க. அடுத்து இவனை விட்டுட்டா இன்னும் கத்த ஆரம்பிச்சிருவான், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தையோட கழுத்தை அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் ஆழமாக அவனால் அந்த குழந்தையோட கழுத்தை வெட்ட முடியல. லேசாக மட்டுமே ஒரு கீறல் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் கூட தொண்டையில் வந்து காயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படி அவன் தொண்டையில் வந்து கீறல் போட்டதுக்கு அப்புறமாவும் அந்த குழந்தை வந்து உயிரோட தாங்க இருந்திருக்கு. ஏதோ அவனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுவாசிச்சுட்டு இருந்திருக்கான். இவன் உயிரோட தான் இருக்கானா, இன்னும் இறந்து போலையா அப்படின்னு தெரிஞ்ச அந்த மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்ஸை வெட்டி வீசியிருக்காங்க. இந்த விஷயத்த அவன் ஏன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அங்கே இருக்க அந்த பெரிய பசங்க எல்லாமே, நீ வந்து ஒரு ஆம்பளையே இல்லை, அதனால தான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த கோவத்தில் தான் இந்த சின்ன பையனோட அந்த ப்ரைவேட் பார்ட்டை இவன் வெட்டியிருக்கான். அதோட இவனோட கோவம் வந்து முடியலங்க. அதுக்கப்புறமா கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைய பல இடத்துல குத்திருக்காங்க. இப்படி அவன் ஒவ்வொரு டைமும் அந்த குழந்தைய குத்தும்போது அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, அந்த ஹாஸ்டலில் இருக்க பசங்க தன்னை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க,
அந்த சின்ன பையனுக்கு விழுந்த ஒவ்வொரு அடியுமே அந்த பெரிய பசங்க தன்னை கிண்டல் பண்ணது, அவனுங்களுக்கு விழுந்த அடியா இந்த நாய் வந்து யோசிச்சிருக்கு. அதனால இந்த சின்ன பையனு கூட யோசிக்காம தன்னோட கோபமும் வெறியும் அடங்குற வரைக்கும் அந்த பையனை இந்த மாதிரி சித்திரவதை வந்து படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெறி பிடிச்ச அரக்கன் மாதிரி அந்த பையனை கடிக்கிறது, அதே மாதிரி அவனோட நகைக்கீரல்களை கீறது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இல்லாமல் ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயத்தை இந்த நாய் செஞ்சுருக்குங்க. அதாவது இது ஒரு மனுஷனோட உடல், அவனுக்கும் உணர்ச்சி இருக்குது, வலிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு நாய் தான் ஒரு மனுஷனை போட்டு இந்த மாதிரி கடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நாய் வந்து அந்த பையனை போட்டு கடின்னு கடிச்சு குத்துன்னு குத்தி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா அநியாயத்தையுமே பண்ணியிருக்குங்க. இப்படி இந்த எல்லா விஷயமுமே அந்த ரூமில் தாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ரூமை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு தன்னோட கை கால்லாம் கழுவுறதுக்காக தான் அவன் பாத்ரூமுக்கு வந்து போயிருக்கான். அப்படி அந்த நபர் வந்து அந்த ரூமில் அந்த பையனை போட்டு பூட்டிட்டு போகும்போது அவன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா, இப்படியே விட்டால் 1 மணி நேரத்தில் அவன் அப்படியே செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சி இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு தன்னோட கை கால்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்கான். ஆனால் திடீர்னு வந்து அந்த மேனேஜர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காரு. அதாவது எப்பயும் வர்ற மாதிரி வந்து என்ன பசங்களாம் படுத்துட்டாங்களா இந்த மாதிரி பார்க்க வந்தப்போ தான் அந்த ஒரு ரூமில் சத்தம் கேட்டு அவர் இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டு இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குங்க. ஒருத்தங்களுமே தாம எவ்வளோதான் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் தன்னோட பையனுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் ஃப்யூச்சரில் நல்லா இருப்பான், நம்ம மாதிரி கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் தன்னோட பையனை ஏப்ரல் 1 அன்னைக்கு அந்த போர்டிங் ஸ்கூலில் அந்த பேரண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் சேர்த்து வெறும் ஒரு 5 நாள்லேயே தன்னோட பையன் இப்படி ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதில் முக்கியமான விஷயமே அந்த 5 வயசு பிஞ்சு குழந்தைய இந்த நாய் கொடூரமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனது தான். அந்த பையன் எப்படி கத்தியிருப்பான், கதறியிருப்பான், அதை கொஞ்சம் கூட இந்த நாய் வந்து கண்டுக்கவே இல்லைங்க. இவ்வளோ ஒரு கேவலத்தை இவன் வந்து செஞ்சுருக்கான். இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்குறப்ப இந்த காலத்தில் யாரை நம்பி தாங்க பிள்ளைகளை விடுறது? ஒரு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா அங்கே சேஃப்டி இருக்கும், சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல கல்வி கிடைக்கும், நல்லா படிப்பான், நல்ல ஃப்யூச்சரில் வருவான் இப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்பி கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஒரு நாயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா எதை நம்பி தாங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? இந்த மாதிரி கிராமத்தில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் அவங்களால ஸ்கூலுக்கு கூட ரெகுலராக அனுப்ப முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க தன்னோட பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அப்படி நினச்சி இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டது அவங்களோட தப்பா? இந்த க்ரைமை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடத்த இடத்துல கிடைச்ச எல்லா எவிடன்ஸையுமே வச்சு போலீஸ் விசாரித்த முறையில் யார் தப்பு செஞ்சதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலே அடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க இழந்த அந்த குழந்தைய யாருங்க திருப்பி தருவாங்க? இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த செஞ்ச ஒரு மனுஷ மிருகத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்பவம் ரீசெண்டாக நடந்தது தாங்க. இப்போ தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அடுத்த இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.